கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட அனைத்து வாசல்களையும் கர்த்தர் திறந்து நினையாத மகிழ்ச்சியை உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 35வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போய், எவ்வளோ அழகாக பாருங்க. அதில் 4வது வசனத்தில் பாருங்க, மனம் பதறுகிறவளை பார்த்து பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இந்த செய்தியை என் மூலமாக உங்கள்ட்ட சொல்ல சொன்னார். நான் வந்து உனக்கு பதில் செய்வேன், நானே வந்து உனக்கு உதவி செய்வேன். யோவான்ல இந்த வெளிப்படுத்தல 3வது அதிகாரம் கடைசி வசனத்தில் பாருங்க, வாசப்படியில் தட்டிட்டு நிற்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து நான் வந்து சாப்பிடுவேங்கிறார். அவர் தட்டுகிறது சும்மா ஒன்றும் இல்லை, அவர் தட்டுனா கதவு திறக்கும். அதனால தான் சொன்னார் பாருங்க, குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு, இதுவரையிலும் அடைக்கப்பட்ட இந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டு சீலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார் ஏசப்பா. அவனுக்கு கண்ணம் திறக்கிறதுக்கு ஒரு வேலை செய்தார் பாருங்க. சேட்டை அசிங்கம்தான், அந்த சேட்டை அள்ளி கண்ணில் வச்சு போய் கழுவிடாமானேன்னு அவன் கழுவுறான், காண்கிறேன், அதை விசாரிக்கிறான். யார் செய்தது? நான் சொல்றேன், உங்களுக்கு சில அதிசயங்களோ அற்புதங்களோ ஆச்சரியங்களோ இது நடக்கும், அது யார் செய்தான்னு தெரியாது, அப்படி இருக்கும், விசாரிப்பீங்க. அதுக்கு அடுத்தால பாருங்க, செவிடனுடைய செவிகள், அதான் அழகா சொல்லி இருக்கிறாரு, செவிடரின் செவிகள் திறந்து போகும். யோவான்ல சொன்னார்ல, அவன் காதுல கையை வச்சுக்கிட்டு எப்பத்தா என்றார், திறக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்கு, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அப்ப அந்த இரும்பு கோட்டை உடைக்க முடியாதபடி பெரிய கோட்டை பெருமூச்சு விடுகிறார். ஆண்டவரை பார்த்து, பிதாவை பார்த்து கேட்கிறார், பிதாவே இந்த வானத்தை பார்த்து என்ன கேட்டார்? இவனுடைய காதுகளை திறந்தருளும். திறந்தார். நான் சொல்றேன், அதனாலதான் ஏசாயா 45ல் சொன்னார் பாருங்க, எந்த கதவா இருந்தாலும் அவர் உடைப்பார். வெண்கல கதவா இருந்தா உடைப்பார், இரும்பு தாழ்பால இருந்தா முடிப்பார். உங்களுக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கும், இப்ப திறக்கிறார். உங்க காதுக்கு அது கேட்காம இருந்திருக்கும், இனி கேட்கும். போங்க, வெற்றியோடு மகிழ்ச்சியா இருக்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால தகப்பனே, இந்த நாள்ல நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நபருக்குள்ளும் அது கிரியை செய்ய கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.